ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா அண்ட் பைத்தான் ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எந்த லாங்குவேஜ் வந்து பெஸ்ட்டு, நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஜாவா அண்ட் பைத்தான் ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ப்ரோக்ராம் சைடில் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ ஜாவா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாட்டிக் டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தான் பார்த்தீங்கன்னா டைனமிக் டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் நெட்பீன்ஸ் ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுக்கோங்க, டேட்டா டைப் டிக்ளேர் பண்றேன். a equal to 2 அப்படிங்கறத கொடுக்குறேன். நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து a வந்து அன்டிக்ளேர்ட்னு ஆயிரும். ஸோ நான் இதை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓகே, இது ஒரு இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணி அதுக்கு புரிய வச்சிருக்கேன். இப்போ இதே வந்து நான் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு 2.2 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் மொத்தமாவே எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாயிண்ட் வச்சு வர்றது வந்து ஃப்ளோட் இல்ல டபுள் அந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ்ல தான் நம்ம வந்து கொடுக்கணும். இதே ஒரு நேம் எடுத்துட்டாலும் அதை வந்து ஃப்ளோட், அது வந்து ஸ்ட்ரிங் இல்ல கேரக்டர் அந்த மாதிரி வந்து அதுக்கு புரிய வச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் டைப். ஸ்டாட்டிக் டைப் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேட்டா டைப்ஸை டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது நம்ம அதுக்கு சொல்லியிருக்கணும். இதே பைத்தான்ல பாத்தீங்க அப்படின்னா இது பைத்தான் ஐடி, நான் வந்து பைத்தான் இதுல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெட்பீன்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு இதாக இருந்தாலும் ரெண்டுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்க டவுன்லோடா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே இதுல வந்து ரன் பண்ணி அவுட்புட்டை வந்து கீழே பார்ப்போம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே இதுல அவுட்புட்டை ரன் பண்ணி கீழே நம்ம பார்த்துக்கலாம். பைத்தான்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோக்ராம் எழுதுறது வந்து ஒரு இடமா இருக்கும், நம்ம அவுட் பார்க்கறது இந்த இடத்துல வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க a equal to 2. ஸோ சிம்பிளா நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகும். நான் அதை ரன் பண்றதுக்கு முன்னாடி நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கணும். பிரிண்ட் a. ஓகே, நான் இப்போ இதை ரன் பண்றேன். ரன் பண்றதுக்கு முன்னாடி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 அப்படிங்கிறது எனக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிருச்சு. பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நான் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கறத நான் வந்து சொல்லவே இல்லை. மறுபடியும் 2.2 அப்படிங்கறத வந்து நான் ரன் பண்றேன். 2.2 அப்படிங்கிறது ரன் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து டைனமிக் டைப். டைனமிக் டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறதுக்கு சொல்லவே வேண்டாம், அதுவே வந்து எடுத்துக்கும். இது ஃப்ளோட்டா டபுளா இல்லை வந்து ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத வந்து அதுவே மென்ஷன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ ஸ்டாட்டிக் டைப்பை பொறுத்த வரைக்கும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது வந்து கம்பைலரா இருக்கும். நமக்கு வந்து டைனமிக் டைப்பை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது வந்து இன்டர்பிரேட்டரா இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்டாட்டிக் டைப் அண்ட் டைனமிக் டைப்புக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்டர்பிரேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்டர்பிரேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த கோடு வந்து மொத்தமா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்டர்பிரேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் கோட் வந்து ஒரு லைனா எக்ஸிக்யூட் ஆகும். கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தமா எக்ஸிக்யூட் ஆகிறதுனால ஒரு 50 லைன் கோட் எழுதணும் அப்படின்னா 48வது லைன்ல ஏதாச்சும் ஒரு எரர் அடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து வராது. ஸோ அந்த மொத்த கோடுக்குள்ள அவுட்புட் வராது. அந்த எரரை வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து அவுட்புட் வரும். இதுதான் வந்து கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதே பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்பிரேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் கோடு வந்து லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எனக்கு நான் பைத்தான்ல ஒரு 50 லைன் கோடு எழுதுனேன் அப்படின்னா 48வது லைன்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து 47 லைன் வரைக்கும் அவுட்புட் காமிக்கும். 48வது லைன்ல தான் எரர் இருக்கு அப்படிங்கிறத சொல்லும். ஸோ கம்பைல்ட் அண்ட் இன்டர்பிரேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோடிங். கோடிங் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ வேர்ல்ட். ஓகே, நான் இப்போ ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணதுமே எனக்கு வந்து கீழே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அவுட்புட் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஓகே, இது ரன் ஆகட்டும். நம்ம வந்து பைத்தான் ஐடி ஓப்பன் பண்ணுவோம்.
பைத்தான்ல நான் இதை வந்து ஹலோ வேர்ல்ட் எழுதணும் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்றேன். ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, இப்போ 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். கோடிங். இப்போ நமக்கு வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கறத பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து பைத்தான்ல ஒரே லைன்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி இங்க ஜாவாவை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 4 லைன் கம்பல்சரியா நான் கண்டிப்பா பிரிண்ட் பண்ணி ஆகணும். மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும், அதே மாதிரி கிளாஸ் நேம் இருக்கணும். கிளாஸ் நேம் வச்சு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இதே நீங்க வந்து ஒரு ஜாவா கோட் எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு 20 லைன் கோட் எழுதுறீங்க அப்படின்னா, அதே வந்து பைத்தான்ல உங்களால வந்து ஒரு 4 to 5 இல்லைன்னா 6 லைன் இதுக்குள்ள வந்து அந்த கோடை வந்து எழுதிட முடியும். அதே மாதிரி நீங்க வந்து இதுல வந்து கண்டிப்பா வந்து இந்த இது முடிஞ்சோன்னா செமிகோலன்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இங்க வந்து செமிகோலன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவையே இல்லை, சும்மா சிம்பிளாவே வந்து கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு, மெயினான டிஃபரன்ஸ். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து இப்போ int a = 2 அப்படின்னு கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. நான் அதனால தான் வந்து ஒர்க் பண்ணியே காமிக்கிறேன் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத. ஓகே, இப்போ நான் வந்து a = 2 அப்படிங்கறத பிரிண்ட் பண்றீங்க. a வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ பிரிண்ட் ஆகணும், இல்ல அப்படின்னா எனக்கு வந்து ஹாய்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இது வந்து நான் ஒரு கண்டிஷனை வந்து நான் இப்போ வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்றேன், எனக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது வரும். a = 2 இருக்கிறனால எனக்கு ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இதே 5 இருந்துச்சு அப்படின்னா சும்மா சிம்பிளா கொடுக்குறேன். a வந்து 5 இல்லை, ஆனா 2 தான். அப்ப எனக்கு என்ன ஆகும், ஹாய் அப்படிங்கறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, a = 2 இந்த டபுள் ஈக்குவல் கொடுத்துருக்கேன். என்ன மீனிங், இந்த ஈக்குவல்டுக்கும் டபுள் ஈக்குவல்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஈக்குவல் டு கொடுத்தோம்னா அந்த 2 வந்து a க்கு வந்து அசைன் ஆகும். அதே டபுள் ஈக்குவல்னா இது வந்து செக் பண்ணும், a வந்து 5 இல்ல 6 இல்ல 7 அப்படிங்கறத செக் பண்ணும். இதான் வந்து அந்த சிங்கிள் ஈக்குவல் அண்ட் டபுள் ஈக்குவல்ட்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம பைத்தான்ல பண்ணி பார்க்கலாம் அந்த கண்டிஷனை. a = 2 if பைத்தான்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஜாவால பொறுத்த வரைக்கும் கர்லி ப்ராசஸ் போடுவோம். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி பிரேஸ் போட தேவையில்லை, ஆனா கோலன் யூஸ் பண்ணணும். print ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்றதுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல வந்து நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது கோலன் யூஸ் பண்ணணும், எந்த விதமான கர்லி பிரேசஸும் யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோடை வந்து இந்த மாதிரி எழுத முடியாது. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கண்டிப்பா தேவை, இந்த டேப் ஸ்பேஸ் கண்டிப்பா தேவை. இப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு நான் வச்சுட்டு ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சிண்டெக்ஸ் எரர் காமிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல இடத்துல எரர் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த டேப் யூஸ் பண்ணி அந்த கோடுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பா பைத்தான்ல வந்து ஃபாலோ பண்ணணும். இதே நமக்கு ஜாவாவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா வந்து கோடை வந்து ரைட் பண்ணிக்கலாம். நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, ஹலோ வேர்ல்ட் 2 இருக்கணும் ஹாய். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணாதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, நமக்கு இதில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஃபாலோ பண்ணுறதுனால கோடு வந்து ரீடபிலிட்டியாக இருக்கும். இப்போ யாராச்சும் வந்து நம்ம கோடை பார்க்குறாங்க அப்படின்னா கோடு வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ ஒரு லைன் இப்போ கண்டிஷன் ஸ்கூலில் என்ன எழுதிருக்கீங்க, கண்டிஷன் வெளியே எழுதிருக்கீங்க, என்ன எழுதிருக்கீங்கிறது ஈஸியாக புரியும். இதே ஜாவா பொறுத்து நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்ம வந்து கோடை வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு மட்டும் தான் கோடு புரியுமே தவிர திடீர்னு மற்றவங்க பார்த்தாங்க அப்படின்னா கோடு புரியாது. ஆனால் ஜாவால நிறைய பேர் வந்து கோடை வந்து அந்த ஃபார்மை வந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ உள்ள வந்து நீட்டா எழுதுறவங்க. ஓகே,
இப்போ உங்களுக்கு ஜாவா அண்ட் பைத்தான் ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணுறதுனால நம்மளால வந்து வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இதே பைத்தான் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஐஓடி, மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ராஸ்பெரி பை, மைக்ரோ பைத்தான், பை போர்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரீசனால தான் நமக்கு வந்து இப்போ வந்து காலேஜ் படிக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர்லையும் சரி, ஸ்கூல்ஸ்லையும் சரி பைத்தான் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக ஸ்டடி பண்ணணும் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெஸ்ட்டு, நான் எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மொபைல் அப்ளிகேஷன் அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்டடி பண்ணிட்டு அப்புறமா வந்து ஆண்ட்ராய்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரீசெண்ட் டெக்னாலஜி ஐஓடி, மிஷின் லேர்னிங், இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராம் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் வந்து ரெண்டு ப்ரோக்ராம் லாங்குவேஜும் படிக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ரெண்டு ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கும் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா C and C++. C++ படிச்சதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் ஜாவா, பைத்தான் ரெண்டு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எது வேணாலும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ரெண்டையுமே படிச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து C++, ஜாவா, பைத்தான் இது எல்லாத்துக்குமே டுட்டோரியல்ஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.